தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தாவேக காங்கிரசுடன் சேர வேண்டும் என்று விரும்புகிறது என முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இனியும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ திருமதி விஜயதரணி நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். சில வருடங்களுக்கு பிறகு விளவங்கோடு தொகுதி மக்களை மீண்டும் சந்திச்சு வாரீங்க, எப்படி பார்க்கணும் நாங்கள்? இப்போ சில 20 மாதங்களுக்கு முன்னால் தான் நான் காங்கிரஸ்லேருந்து அந்த அழுத்தத்தின் காரணமாக ரிசைன் பண்ணி பிஜேபியில் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து மக்களோடு தொடர்பு என்பது என்னுடைய தொடர்பு இருந்து கொண்டே தான் இருக்குது. விளவங்கோடு மக்கள்கிட்டேருந்து தொடர்பு எனக்கு கட் ஆஃப்லாம் ஆகவே இல்லை. பாஜகவின் பி டீம் தான் விஜய், தாவேகா அப்படின்னு பேசுகிறாங்களே மேடம்? இல்லையே, இப்போ கூட்டணியில் போகணும்னு ஆசைப்படுறது காங்கிரஸ் தானே. பாஜகவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. காங்கிரஸ் தங்களோடு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காங்கிரஸ்காரர்களும் தாவேக்காவோடு போகணுன்னு விரும்புகிறத தான் பார்க்க முடியுது. ஆகையால் இது அவங்களுக்குள்ள ஏ டீம் பி டீம் காங்கிரஸும் தாவேக்காவும் இன்டைரக்டாக திமுகவோட கூட்டணியும் தான் இருக்கே தவிர அதில் பாஜகவுக்கு இதுலேயும் எந்த ரோடும் கிடையாது. வரும் தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மிக பிரகாசமாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பிரமாதமாக இருக்கிறது. எல்லா தொகுதிகளிலையும் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடையுங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.